இல்லுஸ்ட்ரேஷன் 14 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 14ல என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம லெவல்ஸ் பார்த்தோம்ல அதில் தான் சம் கேட்டிருக்காங்க. பாருங்க, நார்மல் யூசேஜ், மேக்ஸிமம் யூசேஜ், மினிமம் யூசேஜ், ரீஆர்டர் குவான்டிட்டி, ரீஆர்டர் பீரியட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு கால்குலேட் ஃபார் ஈச் காம்போனன்ட்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஏனும் இருக்கு பின்னு இருக்கு. ஸோ நம்ம ரெண்டு இருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவலோட ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? மேக்ஸிமம், நீங்க எழுதும் போது ஃபுல்லா எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இங்க மேக்ஸிமம் கன்சப்ஷன் ஏக்கும் கண்டுபிடிக்கணும், பிக்கும் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஏக்கு மேக்ஸிமம் கன்சப்ஷன் பாருங்க, மேக்ஸிமம் யூசேஜ் வந்து 450 யூனிட்ஸ் தான். இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் பாருங்க, ரீஆர்டர் பீரியட் இங்க இருக்கு. ஏக்கு வந்து 4 to 6 தான். அப்போ 400 மினிமம், 600 மேக்ஸிமமா? ஸோ நம்மளுக்கு தேவை மேக்ஸிமம் வந்து 6 தான். ஸோ அதே மாதிரி பிக்கு எழுதுக்கோங்க. மேக்ஸிமம் யூசேஜ் வந்து ரெண்டுக்குமே சேம் தான். பிக்கு பாருங்க, 2 வந்து மினிமம், மேக்ஸிமம் வந்து 4. நம்மளுக்கு தேவை மேக்ஸிமம் தானே. ஸோ 4. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 450 இன்ட்டு 6. ஸோ 2700 யூனிட்ஸ்ல எழுதணும். நெக்ஸ்ட் 450 இன்ட்டு 4. ஸோ 1800 யூனிட்ஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சாச்சா, ரீஆர்டர் லெவல். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, மினிமம் லெவல். மினிமம் லெவலோட ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? ரீஆர்டர் பீரியட் மைனஸ் மினிமம் வரும்போது என்ன வரணும்? நார்மல் வரணுமா? ஸோ நார்மல் கன்சப்ஷன் இன்ட்டு நார்மல் ரீஆர்டர் பீரியட். இப்போ ஏக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஏவோட ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ வந்துச்சு? 2700 யூனிட்ஸ் மைனஸ் பிக்கு எவ்வளோ வந்துச்சு? 1800. இப்போ நார்மல் கன்சப்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நார்மல் யூசேஜ் 300 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 300. நார்மல் ரீஆர்டர் பீரியட். இப்போ ஏக்கு பாருங்க, மினிமம் வந்து 4, மேக்ஸிமம் வந்து 6. அப்போ நடுவில் என்ன நம்பர் இருக்கு? 4, 5, 6 தானே. ஸோ நார்மல் இங்கே எவ்வளோ? 5 இருக்கு. அதே மாதிரி பிக்கு பாருங்க, 2, மினிமம் 2, மேக்ஸிமம் 4. அப்போ நடுவில் என்ன நம்பர் இருக்கும்? 3. ஸோ நார்மல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 3. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பிராக்கெட் தானே ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ போர்ட் மாஸ் ரூல் படி ஸோ பிராக்கெட் கம்ப்ளீட் பண்ணுங்க. 300 இன்ட்டு 5. இப்போ 300 இன்ட்டு 5 என்ன வருது? 1500. இப்போ என்ன செய்யணும்? 2700 மைனஸ் 1500. என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க, 1200 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் 300 இன்ட்டு 3 எவ்வளோ வருது? 900. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 1800 மைனஸ் 900. ஸோ எவ்வளோ யூனிட்ஸ் வருதுன்னு பாருங்க, 900 யூனிட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு சம்ஸ் இருக்கும், அது வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஈஸியான சம்ஸ் தான். ஜஸ்ட் ஃபார்முலா எழுத போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ செகண்ட் ஒன் முடிச்சாச்சு. தேர்ட் ஒன் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, மேக்ஸிமம் லெவல். ஸோ அதனால ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தரவா தெரிஞ்சாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் லெவலோட ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம்? ரீஆர்டர் பீரியட் பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டி ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணிட்டு மைனஸ், இப்போ மினிமம் வரும்போது என்ன வரணும்? சாரி, மேக்ஸிமம் வரும்போது என்ன வரணும்? மினிமமா? ஸோ மினிமம் கன்சப்ஷன் இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட். இப்போ பாருங்க, ரீஆர்டர் பீரியட் ஏக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 2700. ஸோ 2700
நெக்ஸ்ட் என்ன தேவை, ரீஆர்டர் குவான்டிட்டி தேவை. இப்போ ரீஆர்டர் குவான்டிட்டி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஏக்கு எவ்வளோன்னு பாருங்க, 2400 யூனிட்ஸ் தான். ஸோ 2400 மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. மினிமம் யூசேஜ் வந்து 150 யூனிட்ஸ். ஸோ 150 இன்ட்டு மினிமம் ரீஆர்டர் பீரியட் பாருங்க, ஏக்கு வந்து 4 to 6. அப்போ மினிமம் எவ்வளோ, 4 தான். ஸோ 4. அதே மாதிரி பிக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ பிக்கு ரீஆர்டர் பீரியட் எவ்வளோ இருக்கு, 1800. ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 3600. ஸோ 1800 வந்து ரீஆர்டர் பீரியட் பிளஸ் 3600 வந்து என்னது, ரீஆர்டர் குவான்டிட்டி மைனஸ் மினிமம் யூசேஜ் வந்து சேமா தானே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மினிமம் ரீஆர்டர் பீரியட் பாருங்க, இங்க 2 இருக்கு. ஸோ அப்போ 2 இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. இப்போ பாருங்க 2400 2700 பிளஸ் 2400 போட்டால் எவ்வளோ வருது, 5100 மைனஸ் மினிமம் கன்சப்ஷன் எவ்வளோ இருக்கு, 150 இன்ட்டு மினிமம் பீரியட் வந்து 4. ஸோ 600. அப்போ 5100லேருந்து 600 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் எவ்வளோ யூனிட்ஸ் வருதுன்னு பாருங்க, 4500 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் பிக்கு பாருங்க, 1800 பிளஸ் 3600. அப்போ 5400 மைனஸ் மினிமம் யூசேஜ் எவ்வளோ இருந்துச்சு, 150. மினிமம் ரீஆர்டர் பீரியட் வந்து 2. ஸோ 300. இப்போ 5400ல 300 யூனிட்ஸ் போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 5100 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் டி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க, ஆவரேஜ் ஸ்டாக் லெவல் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்டாக் லெவலுக்கு 2 ஃபார்முலா பார்த்தோமா. ஸோ 2 ஃபார்முலாலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன பார்த்தோம், மினிமம் ஸ்டாக் லெவல் பிளஸ் மேக்ஸிமம் ஸ்டாக் லெவல் டிவைடட் 2. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ மினிமம் ஸ்டாக் லெவல் ஏக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்க. மினிமம் ஸ்டாக் லெவல் இங்கே இருக்கு. ஸோ அதில் ஏ எவ்வளோ இருக்கு, 1200. ஸோ 1200 பிளஸ் மேக்ஸிமம் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பாருங்க. மேக்ஸிமம்ல ஏக்கு 4500. ஸோ 4500 டிவைடட் 2. இப்போ பிக்கு பாருங்க, பிக்கு மினிமம் கன்சப்ஷன் எவ்வளோ இருக்கு, மினிமம்ல பிக்கு வந்து 900 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மேக்ஸிமம்க்கு பி எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, 5100. ஸோ மினிமம் 900 மேக்ஸிமம் வந்து 5100 டிவைடட் 2. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1200 பிளஸ் 4500 டிவைடட் 2 எவ்வளோ வருது, 2850 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் பிக்கு 900 பிளஸ் 5100 divided 2. So 3000 units. So இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்துருக்கோம் நம்ம, மினிமம் ஸ்டாக் லெவல் பிளஸ் 1/2 ஆஃப் ரீஆர்டர் குவான்டிட்டி. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஏக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. இப்போ மினிமம் ஸ்டாக் லெவல் என்ன இருக்குன்னு பாருங்க, இங்கே தான் எழுதணும். மினிமம் ஸ்டாக் லெவல் வந்து ஏக்கு வந்து 1200, பிக்கு வந்து 900 பிளஸ் ரீஆர்டர் குவான்டிட்டியை வந்து 2ஆல டிவைட் பண்ணணுமா. இப்போ ஏவோட ரீஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோன்னு பாருங்க, கொஸ்டின்ல இங்கே இருக்கு. ரீஆர்டர் குவான்டிட்டி ஏக்கு வந்து 2400 யூனிட்ஸ் தான். ஸோ 2400 நம்ம என்ன செய்யணும், 2ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 2ஆல டிவைட் பண்ணுங்க, 2400 டிவைடட் 2. ஸோ 1200 வருதா டிவைட் பண்ணா. ஸோ பிளஸ் 1200 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 2400 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் பிக்கு பாருங்க, பிக்கு எவ்வளோ இருந்துச்சு ரீஆர்டர் குவான்டிட்டி. ரீஆர்டர் குவான்டிட்டி பிக்கு வந்து 3600 இருந்துச்சு. ஸோ 3600 நம்ம என்ன செய்யணும், 2ஆல டிவைட் பண்ணணுமா. ஸோ 3600 டிவைடட் 2. ஸோ டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது, 1800 வருது. ப்ளஸ் 900 ஆட் பண்ணுங்க.
ஆட் பண்ணா எவ்வளவு வருது 2700 யூனிட்ஸ். அவ்வளவுதான். இல்லுஸ்ட்ரேஷன் 14 புரிஞ்சுச்சான்னு பாருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. இதே மாதிரி உங்களுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் 16ல இருக்கும். ஸோ சேம் தான், ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேம் அந்த 4 லெவல்ஸ் தான் கேட்குறாங்க. ஆன்சர் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் வேணா செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் 15 பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கம்ப்யூட் த இன்வென்டாரி டர்னோவர் ரேஷியோ ஃப்ரம் த ஃபாலோயிங். ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் மெட்டீரியல் கன்சியூம் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலா என்ன பார்த்தோம்? inventory turnover ratio is equal to value of materials consumed divided value of average stock. ஸோ இதுதான் நம்ம ஃபார்முலால பார்த்தோம். இங்க வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 7,80,000. நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ஸ்டாக் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆவரேஜ் ஸ்டாக்கு வேல்யூ ஆஃப் ஆவரேஜ் ஸ்டாக் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? வேல்யூ ஆஃப் average stock is equal to opening stock plus closing stock divided 2. அதுதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். இங்க ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு 1 lakh, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க 1,60,000. ஸோ 1 lakh plus 1,60,000 divided 2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 1 lakh plus 1,60,000 divided 2. ஸோ எவ்வளவு வருது 1,30,000 வருதா? ஸோ அதை நம்ம இங்க எழுதிடலாம். இப்போ டிவைட் பண்ணுங்க, 7,80,000 டிவைடட் 1,30,000. ஸோ எவ்வளோ டைம்ஸ் வருது? இன்வென்டாரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ அப்போ டர்ன் ஓவர் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா டைம்ஸ் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ 6 டைம்ஸ். இல்லுஸ்ட்ரேஷன் 15 புரிஞ்சுச்சான்னு பாருங்க. 16 வந்து நீங்க ட்ரை பண்ண போறீங்க, ஆன்சர் இருக்கு. ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.